நீட் 2025 இந்த 2025 நீட் கிளியர் பண்ணுறதுக்கு நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப ஆசை இருக்கும். அதுவும் இன்னும் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 to 20 days இருக்கப்போ நம்மளோட மைண்டில் நிறைய விதமான ஸ்ட்ரெஸ், பயம் இதெல்லாமே இருக்கும். ஸோ உங்களோட பிரெயினோட பவர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. நீங்கள் படித்ததெல்லாம் மறந்து போகுது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கானதாக இருக்கும். ஏன்னா எக்ஸாம் லாஸ்ட் டைமில் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் போய் உட்காந்து நம்ம ப்ராக்டிஸ் டெஸ்ட் எழுதுகிறப்ப அந்த ஃபார்முலாவோ அல்லது அந்த ஸ்டெப்போ மறந்து போகிறப்ப இருக்க வழி என்னென்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்கான சொல்யூஷனாக கண்டிப்பாக இந்த வீடியோ இருக்க போகுது. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட கடந்த லாஸ்ட் ஒரு 1 year நம்ம 12th முடிச்சுட்டு டேரெக்டாக எழுத போகிறவங்களா இருக்கலாம், ட்ராப்பர்ஸாக இருக்கலாம், ரிப்பீட்டர்ஸாக இருக்கலாம். யூ ஆல் கைஸ் ஹவ் டன் அ ஹார்ட் ஒர்க். நீங்கள் எல்லாருமே ரொம்ப 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 அதிகமான கடின உழைப்பை கொடுத்துட்டீங்க. இப்போது அதுக்கான பலனை எதிர்பார்க்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் தான் நீங்கள் ரொம்ப க்ரூஷியலாக, ரொம்ப அமைதியாக, சூப்பராக நீங்கள் செயல்படணும். ரைட்டா? என்ன பண்ணலாம்? உங்களோட பிரெயினுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, நான் கொடுக்க போகிற ஒரு 7 ப்ரோ டிப்ஸை வச்சு நீங்கள் அன்லாக் பண்ண போகிறீங்க. ரைட்டா? த ஃபர்ஸ்ட் திங், அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அல்லது நீங்களே ஏதாவது ஒரு விஷயங்கள் நடத்துவீங்க அல்லது நீங்கள் நம்மளோட நீட் கிராஷ் கோர்ஸோ அல்லது ஜாயின் பண்ணணும் ஏதாவது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் சென்டர்ஸ்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ ஆஃப்லைன் சென்டர்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா ட்ராப்பர் பேட்ச், அதாவது 12th முடிச்சிருப்பாங்களா உங்களோட தெரிஞ்சவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள். தி கேன் ஹாவ் அ 40% ஸ்காலர்ஷிப். இது எல்லாமே இருக்க போது. அதுக்கப்புறம் நீட் 2025 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆக்சலரேட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு 3 days ப்ரோக்ராம் இருக்குது. தட்ஸ் கோயிங் டு பி அ கிரேட் ப்ரோக்ராம். டெஃபினட்டாக உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. மேக் ஷுர் தட் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் 17, 18 and 19. 17, 18, 19 நடக்க போது. ஸோ நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸில் இதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். நீ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ why do we forget so quickly? why do we? ரைட்டா? ஏன் நம்ம மறந்துகிட்டே இருக்கோம்? என்னைக்காவது யோசிச்சிருக்கியா, நான் படித்தேனே ஆனால் ஏன் மறந்து போச்சு அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சிருக்கீங்களா? ஸோ எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆமாம் சார் நான் யோசித்தேன், ஆனால் எனக்கு அது பதிலே தெரியல, நானும் நிறையா தடவை படிக்கிறேன் சார், நான் நல்லா தான் படிக்கிறப்ப எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் மறந்து போயிடுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த ஸ்லைடு, இப்போ வரக்கூடிய ஸ்லைடு கண்டிப்பாக அது உங்களுக்கானது தான். ஸோ எபின்கஸ் ஃபர்கெட்டிங் கர்வ் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படி இந்த கர்வ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் முடித்த உடனே உங்களோட ரிட்டன்ஷன், நம்மளோட மூளையில் எவ்வளோ தூரத்துக்கு அது ரிட்டைன் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% இருக்க போது. எப்போ? இம்மீடியட்லி முடித்த உடனே. ரைட்டா? ஸோ அடுத்து 20 minutesக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ட்ராப். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம படித்து 20வது நிமிஷத்துலேயே கிட்டத்தட்ட 50%க்கு வந்துடுது. அடுத்து 1 hourக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 44% தான் ரிட்டென்ஷன், 44% தான் ஞாபகம் இருக்குமா. 9 hours அப்புறம் 36%, 2 நாளைக்கு அப்புறம் 33% தான் நம்ம படித்ததில் ஞாபகம் இருக்க போதான். அடுத்து 2 நாளைக்கு அப்புறம் 28, 6 நாளுக்கு அப்புறம் 25, 31 நாள், ஒரு மாதத்துக்கு அப்புறம் நம்ம படித்ததில் ஜஸ்ட் 20% தான் ஞாபகம் இருக்க போதும். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? அப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சாப்டர் படிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி என்ன இருக்குமா, அதில் 80% மறந்து போயிருக்குமா. இதுதான் இங்கே பிரச்சனையே, இதுதான் இங்கே பிரச்சனை. ஏன்னா 79 சாப்டர் இருக்குது, 80 சாப்டர் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் எப்படி சார் படிக்கிறது? ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, பயாலஜி இருக்குது, நான் இது எல்லாத்தையும் எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். இவ்வளோ சிலபஸ் இருக்குது, இதில் நான் அன்னைக்கு படித்தேன் ஆனால் மறந்துடுச்சு, நான் எத்தனை தடவை தான் படிக்கிறது, எவ்வளோ படிக்கிறது? கேள்விகள் கேள்விகள் கேள்விகள். உங்களுக்கான பதில் தான் இப்போ வரப்போகுது. என்ன அப்படின்னா, the tip number 1 is spaced repetition. spaced repetition அல்லது repetition சொல்லலாம். it is 2, 3, 5, 7, 14, 21 rule. இன்னைக்கு நீங்கள் படிக்கிறது 2 நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது, நம்மளுக்கு கிட்டத்தட்ட 28% இருக்குது, 70% மறந்துடுச்சு. so what we are going to do, we are going to do the same thing on the second day, then third day, then 5th day, 7th day, 14th day, 21st day. இதுதான் ஒரு ரூல். சரி, என்ன சார் பண்ணுறது? இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா April 1 we will think it out. ரைட்டாக? we will just have a note. ஒரு பேப்பர் எடுத்து April 1 என்ன அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்துட்டு மோல் கான்செப்ட்னு நான் போட்டுக்கிறேன். April 1 நான் மோல் கான்செப்ட் படிக்கிறேன். அடுத்து என்ன அப்படின்னா April 3 2 நாள் கழிச்சு 3 திருப்பி அந்த மோல் கான்செப்ட் நான் படிக்கிறேன். அடுத்து
3 நாள் கழிச்சு 3ஆம் தேதினா அடுத்த 6ஆம் தேதி என்ன அப்படின்னா திரும்ப நான் மோல் கான்செப்ட் படிக்கணும். அடுத்த 11ஆம் தேதி படிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 7 நாள் கழிச்சு அப்படின்னா 11ஆம் தேதிக்கு அப்புறம்னா 7 நாள் கழிச்சு என்னது 18ஆம் தேதி படிக்கணும். அதுக்கப்புறம் 10 நாள்னா 28, அதுக்கப்புறம் ஒரு 4 நாள்னா அடுத்து மே 2. சரி, அதுக்குள்ளே எக்ஸாமே வந்துடுமே. ஜஸ்ட் த எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி ரீகால் பண்ணுறப்ப யூ வில் நெவர் கெட் இட். ஏன்னா ஒரு விஷயத்தை பிரைன் திரும்ப திரும்ப பண்ணுது. நல்லா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த கண்ணு சிமிட்டுறது, உங்களோட மூக்கை உங்களால் பார்க்க முடியுமா? இப்போ நீங்கள் என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களே, உங்கள் மூக்கு உங்களுக்கு தெரியுதா? ஆனால் இந்த கண்ணு இருக்குல்ல, இந்த கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்கள். இந்த கண்ணுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய விஷயமும் இந்த கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மூக்குக்கு இந்த பக்கம் இருக்க விஷயமும் தெரியும். ஆனால் நீங்கள் கண்ணை தரங்க, இந்த மூக்கை தாண்டி இருக்க தெரிஞ்சிச்சானே இந்த மூக்கு தெரியல. பிகாஸ் அது எப்பயுமே நம்மளோட பார்வையில் இருக்கனால இட் இஸ் ஜஸ்ட் எலிமினேட்டிங் இட். நம்மளோட கண் என்ன பண்ணிடுது, நம்மளோட பிரெயின் அந்த நோஸை எலிமினேட் பண்ணிடுது. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுறப்ப அந்த மாதிரியான ஒரு ஃபிக்ஸட் இல்யூஷன், அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம மைண்டில் வந்துடுது. அப்போ ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுறப்ப நம்ம பிரெயின் அதுக்கு அடாப்ட் ஆகிடும், அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரூல் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிரெயின் அந்த கான்செப்டை அழகாக உங்கள் மைண்டில் தூக்கி உட்கார வச்சிடும். அதுக்கப்புறம் அது மேலே என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையுமே கிடையாதுல. டிப் நம்பர் 2, ஷார்ட் டேர்ம் மெமரி ட்ராப். நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா ஷார்ட் டேர்ம், அதாவது கொஞ்ச நாளைக்கு ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் மறந்து போயிடுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஷார்ட் டேர்மில் இருக்கிறத லாங் டேர்முக்கு மாற்றும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் இந்த செகண்ட் டிப்போட அவுட்புட்டாக இருக்க போகுது. ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் த ப்ராசஸ், செகண்ட் டிப் இஸ் த அவுட்கம். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ஒழுங்காக பண்ணீங்க அப்படின்னா இந்த செகண்ட் ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்கக்கூடியது. நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்கும். அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி பெர்மனன்ட் மெமரிக்கு, அதாவது லாங் டேர்ம் மெமரிக்கு போய் ஸ்டோர் ஆகணும். லாங் டேர்ம் மெமரிக்கு போய் ஸ்டோர் ஆகணும். திரும்ப 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 ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறப்ப தான் ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருக்கிறது லாங் டேர்ம் மெமரிக்கு போய் சேரப்போகுது. ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பவர் ஆஃப் விஷுவலைசேஷன். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி படிக்கணும். பயாலஜியில் பிளான்ட் செல் இருக்குல்ல, அந்த பிளான்ட் செல்லு எத்தனை பேர் அதை பார்த்துருப்பீங்க? ரைட்டா? ஸ்கூல்லே படிச்சிட்டோம்ல, அதெல்லாம் தெரியும். பிளான்ட் செல் தெரியாதா அப்படின்னு எத்தனை பேர் அது உங்கள் கண்ணு முன்னாடி அந்த கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அதை இமேஜின் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, இப்படி இருக்குது, ஆமாம், அந்த லெஃப்ட்டில் அந்த இடத்துல தான் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இது இருக்கும். சொல்யூஷன்ஸ் லெசனில் ரவுல்ஸ்லால் அவர் அந்த பாய்லிங் கர்வ் அந்த பேஜில் இந்த ரைட் கார்னரில் இருக்கும். இந்த இடத்துல தான் அந்த ரவுல்ஸ்லா பேர் இருக்கும். இந்த மாதிரி புக்கை பார்க்குறது இல்லை, உங்கள் மைண்டில் நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்க. உங்கள் பிரெயின் ஹேஸ் டு விஷுவலைஸ். அந்த புக்கும் அந்த இமேஜும் உங்கள் கண்ணு முன்னாடி வரணும். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வந்திருக்கு? ஸோ அந்த பவர் ஆஃப் விஷுவலைசேஷன். அவன் பாருங்கள், அவன் பொம்மை ராக்கெட்டில் இருக்கான், ஆனால் அவனோட விஷுவலைசேஷன் எப்படி இருக்குது? ஒரிஜினலாக ராக்கெட்டில் போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் விஷுவலைசேஷன், நீங்கள் எப்படி உங்களோட கண்டென்ட்டு, எப்படி உங்களோட கான்செப்டை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிறதுல இருக்குது. நீங்கள் உங்களோட விஷுவலைசேஷன், உங்களோட வே ஆஃப் திங்கிங், இது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றினீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் மாஸ் பண்ணலாம். ஓகேவா? ரைட்டா? சூப்பர். நெக்ஸ்ட்டு சங்கிங் மெத்தட். வாட் இஸ் திஸ் சங்கிங் மெத்தட்? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ மை நோட். ஓகே, நான் அதை அப்படியே எடுத்து வைக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஐ ஜஸ்ட் ஷோ யூ மை நோட். ஸோ திஸ் இஸ் மை நீட் ப்ரிப்பரேஷன் நோட்டு. நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் என்னோடய நோட்ஸ் இருக்கும். திஸ் இஸ் ஹவ் ஐ வில் பி டூயிங் மை நோட்ஸ். ரைட்டா? ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ த நோட்ஸ். இதில் எந்த நோட்ஸு? ஓகே, வேர் இஸ் தட் லெசன்? ரைட். இப்போ ரீசண்டாக ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் லெசன்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, ஸோ எல்லாமே ஒரு லைன், ஒரு வேர்டு அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ரைட்டா? ஸோ இது எல்லாமே ஷார்ட் ஹிண்ட். தெரியுதா என்னன்னு தெரியல. யூ கேன் see that. ஸோ கிராஃபாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இட் இஸ் ஜஸ்ட் அ ஹிண்ட். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன், மோஸ்ட் ப்ராபப்ளி. ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் இருக்கா? நான் பின்னாடி வச்சா கூட தெரியும் போல். ஷ்ராடிங்கர் வேவு, இந்த பக்கம் என்ன இருக்குது? ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி, அதுக்கப்புறம் ஆங்குலர் மொமெண்டமோட ப்ரூஃபு. இந்த டயக்ராம் பாருங்கள், நோடோட டயக்ராம், அதுக்கப்புறம் நோடல் கிராஃபு. ஸோ இந்த மாதிரி இது புக்கில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பேராகிராஃபாக இருக்கும். பட் ஐ வில் கன்வெர்ட் எவ்ரி திங் பிரேக் இன்டூ பீசஸ். ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்குது, அல்லது ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குன்னா ஐ வில் ஜஸ்ட் பிரேக் இட்.
ஸ்ப்ளிட் பண்ணி எனக்கு புரிகிற மாதிரி குட்டி குட்டி குட்டியாக எழுதி வச்சு படிப்பேன். அப்படி படிக்கிறப்ப டெஃபினட்டாக இட்ஸ் கோயிங் டு ஒர்க் அவுட். பிரேக் இட் அவுட், ரைட்டா? ஆக்டிவ் ஸ்டடி மெத்தட், டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கான்செப்ட்ஸ். அதுக்கப்புறம் நீ சம்மரி எழுது. நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுக்கு நீங்கள் சம்மரி எழுதுங்க. நீங்கள் படித்ததுக்கு நீங்கள் எழுதுகிறப்ப தான் அது டெஃபினட்டாக உங்களுக்கு வேறு லெவலில் இருக்க போகுது. டீச் சம்மோன் எல்ஸ். யாருமே இல்லையா, உனக்கு நீயே டீச் பண்ணி. அங்கே பார்த்தியா ரவுல்ட் என்ன சொன்னார் தெரியுமா? ரவுல்ட் வந்து என்ன அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட்னா எப்படி சொன்னார்? பாய்லிங் பாயிண்ட்டுக்கும் வேப்பர் ப்ரெஷரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னு சொன்னார். ஏன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னு சொன்னாங்க? வேப்பர் ப்ரெஷர்னால் என்னது, எப்போ அந்த ப்ரெஷர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த மாதிரி நீங்களே உங்களுக்குள்ளே என்ன அப்படின்னா யூ ஹவ் டு டீச் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களுக்குள்ளேயே டீச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக யூ வில் எண்ட் அப் வித் த சக்ஸஸ். தென் த ரிவிஷன் மெத்தட். ரிவிஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் RSWL நீங்கள் பண்ண போகிறீங்க, ரைட்டா? ரீட், ஸ்பீக், ரைட், லிசன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ரீட் இட், யூ ஆர் கோயிங் டு ரீட், தென் யூ ஆர் கோயிங் டு ஸ்பீக். நீ என்ன படிச்சியோ அதை உன் வாயை திறந்து நீ ஏன் சொல்ல போகிற. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற அப்படின்னா அது ஷார்ட்டாக எழுத போகிற. ஏன்னா நீ ரீட் பண்ணுறப்பே உங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சிடும். அடுத்து நீ அதை பேசுகிறப்ப என்ன அப்படின்னா ரீட் பண்ண எல்லாத்தையும் வாயில் சொல்ல மாட்டீங்க, சரியா? எது தேவையோ அதை மட்டும் தான் நீங்கள் சொல்லி பார்ப்பீங்க. எழுதுகிறப்ப இன்னும் கொஞ்சம் ஷார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கோம் பார்த்தியா டீச்சர்ஸ், இந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட லிசன் பண்ணுங்கள், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சஜஷன்ஸ் கேளுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறப்ப டெஃபினட்டாக 30 தூக்க போகிறோம், சரியா? த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் ட்ரைன் யுவர் பிரைன். பிரெயினை ட்ரைன் பண்ணணும். என்ன அப்படின்னா அப்பப்போ இந்த கைக்கு எக்ஸசைஸ் கொடுத்துட்டே இருக்கு. நம்ம ஒரே மாதிரியே உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா பிரெயின் அதுக்கு அப்படியே செட் ஆகிடும், அப்படியே இருந்துடும். ஸோ அப்பப்போ ஹேண்ட் ப்ரெஷர் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் அப்படி சொடக்கு போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ யூ ஜஸ்ட் கெட் அப் ஃப்ரம் யுவர் பிளேஸ். இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் இப்படி இருக்கணும், பிரெயினுக்கு எதாவது பண்ணணும், ப்ரெஷர், அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா ஸ்ட்ரெச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து உன் பிரெயினுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எந்தூசியாசம், அதை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி. இட் இஸ் அ மெஷின். ஒரு மெஷினுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆயில் போடுற மாதிரியோ அல்லது மெஷினுக்கு நம்ம இன்புட் கொடுக்குற மாதிரியோ வி ஹவ் டு கீப் ஆன் கிவிங் இட். நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா அந்த மிஷின் என்ன ஆகிடும், காலப்போக்கில் ஒழுங்காக வேலை செய்யாமல் சீஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வி ஹவ் டு கிவ் இட் சம் மோட்டிவேஷன். அந்த மாதிரி கொடுத்துட்டே நீ இருக்கணும். டெஃபினட்டாக அப்போ தான் அது ஒர்க் ஆக போகுது. ஸோ அதனால் அதை விட்டுறாத, ஓகே? இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். நீ 2025 மாஸ் பண்ணுறோம். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? தேங்க்யூ பசங்களா. பாய், see you.